ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் பிப்ரவரி 2026 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில். அதை பற்றின ஓவரால் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே டோட் சைடில் இருந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, தென் அடுத்த எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து நடக்க போகுது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னுடைய சஜஷன்ஸ் இது எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டிக்டேஷன்ஸுமே வந்து ஓகே தான், பேசேஜுமே வந்து ஓகே தான், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் நடந்த எக்ஸாமினேஷன் இன்டரும் சரி சீனியர் கிரேடும் சரி ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நல்லபடியாக வந்து இல்லை, சரியாக கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி வந்து நம்ம அவங்களுக்கு தான் பார்ப்போம். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? பட் இந்த வாட்டி வந்து மெஜாரிட்டி வந்து எக்ஸாம்ஸ் வந்து சரியாக கண்டக்ட் பண்ணல, ரொம்ப கம்மியான பேர் தான் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. மெயின் ஆடியோ, அதாவது எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்பீக்கரில் போட்ட ஆடியோ, அதுக்குண்டான பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, அது வந்தது அப்புறமா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிவ்யூ வந்து பார்க்கலாம். பட்டு மெஜாரிட்டி பார்க்குறப்ப வந்து சரியாக இல்லை, டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 6 மந்த் எஃபோர்ட் போட்டு இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் எதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இப்படி வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வாட்டி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து பழைய ஆடியோ எதனா இறக்கி விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு 2 எக்ஸாம்ஸ் நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இதையும் கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். அதே ஆடியோ குவாலிட்டியில் வந்து டிக்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனாலே ஆடியோ தான். அதில் வந்து டோட் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறது வந்து சரி கிடையாது. இது நம்ம ப்ரீவியஸாக ஆகஸ்ட் 2024 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீட்பேக்ஸு, சஜஷன் சொல்லிட்டு டோட் சைடில் வந்து அனுப்பி அதை இப்போ தான் சரி பண்ணாங்க. திரும்ப இந்த மாதிரி வந்து அந்த சேம் இஷ்யூ வந்து வந்திருக்கு. ஸோ திரும்பியுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் அகைன் உங்களால் எப்படிலாம் வந்து டோட் கிட்ட வந்து இந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ய முடியுமோ அப்படிலாம் பதிவு செய்யுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து வரும். ஓகே, டோட்டோட மெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். மேபி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணாமலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸ்டூடெண்ட்காக தான் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆகஸ்ட் 2024 வரைக்கும் ஆடியோ மெத்தட் கொண்டு வந்ததுலேருந்து எதனா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து பேசேஜ் டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா பேசேஜ்லாம் டஃப் கிடையாது. ஆடியோ குவாலிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் பிரித்து படிச்சிடுறாங்க, சில வார்த்தைகள் வந்து சேர்த்து வேகமாக படிச்சிடுறாங்க, டைமிங் கீப் அப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா இந்த இஷ்யூஸும் வந்து இல்லை. பட் இந்த வாட்டி இப்படி இருக்குது. நான் யோசிக்கிறது என்னென்னா, ஏதோ பழைய ஆடியோ எதுனா வந்து அப்படியே திரும்ப கொடுத்துட்டாங்களா என்னன்றது தெரில. ஏன் அப்படின்னா, இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும், அதுக்கெலாம் டிக்டேஷன்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு அர்ஜென்சியால் வந்து இந்த வாட்டி வந்து எக்ஸாம் சரியாக கண்டக்ட் பண்ணலையோ அப்படின்றது தான் என்னுடைய டவுட்டாக வந்து இருக்குது. என்னன்றது வந்து ஆடியோ வந்துச்சுன்னா தான், மெயின் ஆடியோ வந்துச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிக்கையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது பாருங்கள். ஓகே, 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமில் எப்படி வந்துச்சுனாலுமே சரி ஓரளவு நல்லா மேனேஜ் பண்ண முடியும். டைம் இல்லாமல் தான் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. ஓகே, அதாவது போதுமான அளவு ப்ராக்டிஸ் டைம் இல்லாததால் தான் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. ஒரு 6 மந்த்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 4 hours ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் 2 சப்ஜெக்ட் வந்து பண்ணுவீங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணணும். நம்ம வந்து எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் எக்ஸாம். ஓகே, என்னுடைய சஜஷன் ஃபஸ்ட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணது. ஒரு 6 மந்த்துக்கு நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இது ஒன்று. தென் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 10 ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. ஆடியோ மட்டும் தான் எழுதி பார்த்துட்ருக்குறாங்க. ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸில் எழுதணும், அது ஒன்று. ரெண்டாவது ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 3வது வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதையுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து டெசிஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எழுதியிருப்பாங்க, தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எழுதியிருப்பாங்க. இந்த 2 சப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் கிளியர் பண்ணாலும் சரி,
அப்படியே விட்டுட்டு தமிழ் சீனியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தமிழ் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி முடிச்சுட்டு திரும்ப இங்கிலீஷ் ஜூனியர் வரப்ப அது ரொம்ப ஸ்பீடே இருக்காது. என்னதான் நம்ம ஜூனியர் கிளியர் பண்ணிட்டாலும் ஸ்பீடே இருக்காது. திரும்ப அவங்க இன்டர் தான் பண்ணுவாங்க. இன்டர் பிராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்பீட் பிக்கப் ஆகாம எக்ஸாமில் போய் சொதப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்டர் கிரேட்ல வந்து ரிசல்ட்ஸ் வராம போகும். இதே தான் சீனியர் கிரேட்லயுமே. ஓகே. தமிழ் சீனியர் வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு கேப் விட்டதால, திரும்ப ஸ்பீட் பிக்கப் பண்ணுறதுன்றது கஷ்டமா இருக்கும். 6 மந்த்ல பண்ண முடியாது. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்கே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, 2 சப்ஜெக்ட் பண்ண போறீங்கன்னா, 2 சப்ஜெக்ட் தான் பண்ணணும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் 2 சப்ஜெக்ட் பண்ண பாருங்க. அன்லெஸ் உங்களால பண்ண முடியலன்னா பரவால்ல. ஓகே. பட் இது நான் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து விட்டுறக்கூடாது. இல்லன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஒரு ஒரு கிரேடா நீங்க வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஒரு அட்டெம்ப்ட்ல வந்து முடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்ல வேண்டிய சஜஷன்ஸு. ஓகே. தென் அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து நடந்துரும் மோஸ்ட்லி. அதுக்குண்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே. இப்போ ரிசல்ட்ஸ் வரும். இப்ப சீனியர் எக்ஸாம்ஸ் எழுதினவங்க, இங்கிலீஷ் சீனியர் எஸ்பெஷலி சீனியர் எக்ஸாம் எழுதினவங்க ஒரு பிளான்ல இருந்திருப்பீங்க. சரி இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா, கிளாஸ் கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா நீங்க வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்பீட் டெய்லியுமே வந்து எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இங்கிலீஷ் சீனியர் இல்லாம நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா, அங்க வந்து வேல்யூ இருக்காது. ஓகே. போத் இயர் முடிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால முடிஞ்ச வரைக்கும் சீனியர் கிரேட் முடிக்கிற வரைக்கும் அ டைவர்ட் ஆகாம இருக்கிறது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இது பாருங்க. அதர்ஸ் ஷார்ட் ஹேண்ட்குள்ள வந்துட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் ஹேண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சைட்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கேயும் அங்கேயுமே நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, 2துலயுமே சக்சஸ் கிடைக்காம இருக்கும். ஒண்ணு டிஎன்பிஎஸ்சின்னா முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி சைடு போயிருங்க. இல்ல அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் பண்ண போறீங்கன்னா, போத் இயர் ஓகே ஹை ஸ்பீட்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் போத் இயர் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஸ்டெனோல தான் வந்து ஃபோக்கஸ்டா வந்து இருக்கணும். இது முடிச்சுட்டு நீங்க அங்க போறப்போ, உங்களுக்கு அங்க கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தா போதும் அப்படின்ற லெவல்ல வந்து இருப்பீங்க. சரிங்களா? என்னன்றத வந்து பாருங்க. நான் திரும்பியும் சொல்றேன். 6 மந்த் பிராக்டிஸ் பண்றவங்க எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விச் மீன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவோம். எதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த் பிராக்டிஸ் பண்றப்ப, நம்ம நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு, நெறைய ட்ரை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். எதனா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகலன்னா, நம்ம வேற மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். ஓகே. லாஸ்ட்ல ஒரு 3 மந்த், 2 மந்த்ன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்றப்ப, நம்ம வந்து வெறுமனே ஆடியோ மட்டும் தான் எழுதி பார்க்குறதுக்கு டைம் நம்மளுக்கு வந்து இருக்கும். புக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனைப்போம். அப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. கரெக்ட்டான மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணணும். அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 6 மந்த்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு டிசிஷனுக்கு நீங்க வந்து வருவீங்கன்னு நான் நம்புறேன். அதுதான் கரெக்ட்டும் கூட. தென் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட் சார்பா வந்து ஆடியோ டிக்டேஷன் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுமாரா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் வந்து இருக்காது. அவங்க கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருவாங்க. உங்களுடைய கருத்துக்களுமே வந்து பதிவு பண்ணுங்க. ஓகே. அ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்பிக்கையோட தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்றவங்களால தான் வந்து ஒரு வெற்றிய வந்து அடைய முடியும். ஓகே. எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே. இது அன்பார்ச்சுனேட் இந்த மாரி வந்து ஆனது. இதுவும் 100% என்னால வந்து சொல்ல முடியல. ஆக்சுவலா ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா தான் என்னால வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். பட் மெஜாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் சொல்றத வச்சு பார்க்குறப்ப, கண்டிப்பா வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து சுமாரா தான் வந்து இருக்கு அப்படின்றத உணர முடியுது. ஒரு சில சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சாங்க. அவங்க நல்லா கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து நல்லா இல்லன்றாங்க. ஸோ அந்த சைடு தான் நம்மளும் எடுக்க வேண்டியதா இருக்கு. பட் ஒன்ஸ் என்னன்றத பார்ப்போம். பட் நான் திரும்ப திரும்ப வந்து இத தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன். 6 மந்த் பிராக்டிஸ்ன்றது மஸ்ட். அது இல்லாம திரும்ப நம்ம எக்ஸாம்ஸ் போனோம் அப்படின்னா, அங்கேயுமே நம்மளுக்கு வந்து டிசப்பாயிண்டடா தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அத உணர்ந்து உங்களுடைய பிராக்டிஸ ஒரு 2 நாள், 3 நாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு 2 நாள் எத பத்தியும் யோசிக்காதீங்க. பேப்பர் ரிசல்ட்ஸ் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் வாங்கி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறமா ரிவாலுயேஷன் அப்ளை பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, ரிவாலுயேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. அதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் பத்தி யோசிக்கிறது. நீங்க அடுத்த கிரேடுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் இப்ப பண்ண வேண்டியது. சரிங்களா? சீனியர் பண்ணவங்க நீங்க சீனியர் ஸ்பீடே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. இன்டர் பண்ணவங்க கண்டிப்பா வந்து அடுத்த கிரேடுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஜூனியர் பண்ணவங்க அடுத்த கிரேடுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமானா நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்து வந்துரலாம். ஓகேங்களா? அதையே கன்டின்யூ பண்ணலாமா? எக்ஸாம்ஸ் போறது ஆப்வியஸ்லி நம்ம வந்து என்ன கிரேட் நம்ம வந்து கிளியர் பண்ணலையோ அந்த கிரேட் தான் போகும். பட் பிராக்டிஸ் பண்றதுன்றது ஹையர் கிரேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். அதுக்கு அடுத்த லெவல் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் என்ன மாரி ஆடியோ வந்துச்சுனாலுமே சரி,
நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வேர்ட்ஸ் பெர் மினிட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்போம். தென் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ்ல வந்து எழுதி பார்க்கணும். டஃப்பான பேசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இக்னோர் பண்றத பார்க்க முடியுது. ஸோ டஃப்பான பேசேஜஸ்மே வந்து நம்ம தேடி தேடி வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலி. 2வது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுங்க. லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணாம வெறுமனே வந்து இந்த வார்த்தைக்கு இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற மாரி நம்ம எழுதிட்டு போனோம் அப்படின்னா, புக் ஸ்பீட் வரைக்கும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருந்துச்சு, ஓகே. பேசேஜஸ் வந்து டஃப்பா இருந்துச்சு, சரியா கேட்கல அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வாசகம்னு சொல்லிட்டு சுத்தமா நம்ம வந்து அந்த இதுவுலயே இருக்க மாட்டோம். அந்த ஃப்ளோலயே வந்து இருக்க மாட்டோம். ஓகே. அப்படியே நெறைய ஒமிஷன்ஸ் ஆகும். ரிசல்ட்ஸ் வராமயே வந்து போயிடும். ஸோ, அதனால வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்றது மீன்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் படிச்சோம் அப்படின்னா, அதில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியணும். ஒரு பேசேஜ் படிக்கிறோம்னா, அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவு வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து ஓரளவு என்ன பண்ணலாம், எவ்வளோ டஃப்பா இருந்துச்சுனாலும் மேனேஜ் பண்ணி வந்து எழுதிரலாம். ஓகே. ஸோ, அதிலயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம ஆகஸ்ட் 2026 எக்ஸாம் பத்தி நம்ம நெறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் செய்ய போறேன். ஓகே. நீங்க கன்டினியூஸா வந்து பாருங்க. 2வது ஆகஸ்ட் 2026 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஹேண்ட் கிளாஸஸ்மே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து வரும். சரிங்களா? நீங்க அதையுமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து பார்க்கலாம். 6 மந்த் கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகே. இப்போ பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு சூழல் இருக்கும். எக்ஸாம் கிட்ட வர நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 3 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்றத விட, ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிருவாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுனாலும் சரி, நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே. லாஸ்ட் 3 மந்த் ப்ரிப்பேர் பண்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ டவுட் சைட்ல ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சுனாலுமே சரி, இவங்க ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்றதால போதுமான பிராக்டிஸ் இல்லாம தோத்து போறாங்க. ஓகே. அது சரியாயிரும். இது நம்ம வந்து அதாவது ஆடியோ இஷ்யூ வந்து சரியாயிரும். ஆனா, இது நம்ம சரிப்படுத்திக்கிறோமான்றது தான் விஷயம். சரிங்களா? ஸோ, என்னன்றத வந்து பாருங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. பை.